அப்புறம் ரிவர்ஸா வரும். அன்டிஃபைன்ட்னு வந்துட்டு ரிவர்ஸா வருது. யா ஸோ அது ஏன் அப்படின்னா இப்போ ஓகே ஸோ நார்மலாக வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நேம் வந்து ஒன்று ஜாக்குன்னு இருக்கா. ஸோ இதில் வந்து இப்போ யா ரிவர்ஸ் பண்ணது வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வேரியபிள் வந்து வச்சிட்டோம். ஸோ இப்போ இதில் வந்து யா நீங்கள் என்ன மெத்தட் வந்து ஃபாலோ பண்ண இங்கே என்ன மெத்தட் அப்ளை ஆகிருக்கு அப்படின்னா நம்ம கே சி ஏஜே ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ்ல இருந்து ஒரு ஒரு கேரக்டராக வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார் லூப் மூலியமா நம்ம வந்து ட்ராவல்ஸ் ஆக போகிறோம் ஆர்எல்ஸ் நம்ம ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அப்படின்றப்போ இங்கே வந்து கேக்கு வரணும் இல்லையா. ஸோ வந்து நான் இப்போ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கன்சோல் லாக் போகிறேன். இங்கே வந்து கன்சோல் டாட் நீங்கள் வந்து இப்போ சொன்னீங்களா அன்டிஃபைன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எப்போ அன்டிஃபைன் வந்திருக்குன்னா யா நேம் டாட்டு லென்த்துன்னு இங்கே ஃபர்ஸ்ட் ஐ மீன் இந்த இடத்துல கொடுத்துருக்கும் போது -1 போடாமல் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ இதை நான் ஃபுல்லாகவே யா கமெண்ட் பண்ணிடுறேன். இதை மட்டும் வச்சுக்கலாம். ஓகே கோ லைவ். வேணாம். ஓகே ஸோ வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஓகே ஸோ இதோட லென்த்து வந்து 4ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆச்சா. பிகாஸ் ஜேஏசிகே இதோட யா கேரக்டர் வந்து 4 கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ அதனால யா யா நேம் ஒன் யா டாட் லென்த்னு போட்டோம் 4 பிரிண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆனது பிரிண்ட் ஆச்சு. பட் ஆனால் இப்போ வந்து இது நம்ம முன்னாடி சொல்லியிருக்கல ஜேன்றது 0th இண்டெக்ஸில் இருக்கா, ஏன்றது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கு. 0th இண்டெக்ஸ் இன் சென்ஸ் இப்போ நேம் 1 ஆஃப் 0ன்னு போட்டால் அது வந்து ஜே வந்து பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி கே வந்து ம் பிரிண்ட் ஆகும் அப்படின்னா 0 ஆஃப் 3ன்னு போடணும். பிகாஸ் ஏன்னா இது வந்து 0, இது வந்து 1, இது வந்து 2, இது கேன்றது 3. ஓகேவா. யா ஸோ கேன்றது அப்படின்ற 3 யா அப்படின்றப்போ இந்த நேம் டாட் லென்த்ன்னு இருக்குல்ல இதுல வந்து 4 இருக்கு. ஸோ அப்படின்றப்ப இங்க நம்ம 4 போட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். ஏன்னா இதுக்கு இந்த கேக்கு அப்புறம் இல்லவே இல்லை எதுவுமே. ஸோ அப்படின்றப்ப அது ம் அன்டிஃபைன்ட். அப்போ நம்ம இங்கேருந்து வெறும் இது மட்டும் போட்டுட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு 4 தான் இருக்கும். ஐ இஸ் ஈக்குவல் டு 4 இருக்கும். அப்போ என்ன பண்ணும் இந்த இடத்துல வந்து 4 சப்ஸ்டியூட் ஆகுமா ஃபர்ஸ்ட் ம் ம் ஐட்ரேஷன்ல. ஸோ 4 யா சப்ஸ்டியூட் ஆகும்போது இங்கே திருப்பி 4 போய் பார்க்கும். ஃபோர்த் பொசிஷனில் எதுவுமே இல்லை. ஸோ அதனால அன்டிஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் வர வர கேக்கு சிக்கு ஏஜே அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஆயிருக்கும். ஸோ அதனால அன்டிஃபைன்டு கேசி ஏஜே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த ஓகே மாதிரி ஓகே வந்துச்சா. ஐ திங்க் அப்படி தான் வந்திருக்கும். யா அன்டிஃபைன்டு கேசிஏஜே அப்படிதான் வந்துச்சு. யா ஸோ அதனால வந்து அதையும் வந்து அப்பன் பண்ணியிருக்கோம் லைக் சேர்த்துருக்கோம் அது கூடவே. ஓகே ஓகே அன்டிஃபைன் அன்டிஃபைன் இது ஃபுல்லாகவே ஓகே. நம்ம 4 போட்டோம்னா ஓகே. அப்படி போட்டோம் அப்படின்னா ஃபோர்த் பொசிஷனில் அன்டிஃபைன்டுன்னு வந்திருக்கும். அதுக்கப்புறம் கேசிஏஜே. ஸோ அது நார்மலாக அப்படி வந்து ஏன்னா 0 வரைக்கும் நம்ம ஈக்குவல் டுக்குன்னு கொடுத்துருக்கோம்ல. பிகாஸ் இப்படி கொடுத்தோம்னா 1 யா வரைக்கும் தான் வரும். ஸோ இப்போ ஈக்குவல் டு கொடுத்துருக்கனால 0th பொசிஷன். ஸோ ஜேக்கு 0 கூட வந்திருக்கு. ப்ரோபோஸ் ஸோ ஓகே யா அதனால அந்த ஒரு விஷயத்த மாற்றுக்க நம்மளே நம்ம கன்வீனியன்ட்டுக்காக நம்ம -1 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே ஸோ ஓகே இது வந்து ஓகே கரெக்ட். அந்த -1 வந்து கொடுத்துதான் ஆகணும். ஓகே ஸோ -1 கொடுத்தனால அந்த ஃபர்ஸ்ட் அன்டிஃபைன்ட் எடுக்காம மத்ததெல்லாம் கொடுத்துருக்குது. ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே ஸோ யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது ஆர்எஸ் ஏதோ ஒரு அரே இருக்குது அப்படின்னா அந்த அரேவோட லாஸ்ட் கேரக்டர் எடுக்கணும். ஒரு ஸ்ட்ரிங்கோட லாஸ்ட் கேரக்டர் எடுக்கணும். அதோட லென்த் -1 போட்டிங்க அப்படின்னா அதோட லாஸ்ட் கேரக்டர் கிடைக்கும். ஆர்எஸ் லாஸ்ட் டேட்டா கிடைக்கும் ஓகே அப்படின்னு வந்து ஓகே சொல்லுவாங்க. ஸோ அதோட கான்செப்ட் தான் வந்து இங்கே வந்திருக்கு. ஏன்னா நார்மலாக ஏன்னா யூஸ்வலாக வந்து எல்லாம் நினச்சிருவாங்க. ஸோ லென்த்னா வந்து டோட்டலாக கிடைக்கும். ஸோ அதோட நார்மலாக அது நேம் டாட் லென்த்னு போட்டால் கடைசியில் இருக்கிறது கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக எல்லாம் திங்க் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் இது இண்டெக்ஸிங் ஓகே வச்சு வருதுன்றனால லென்த்து -1 அப்படின்னு போட்டால் தான் இப்போ 4 இருக்குன்னா 4 -1 3. ஸோ தேர்ட் பொசிஷனில் இது இருக்குது. பிகாஸ் இது வந்து ஓகே 0th ஓகே பொசிஷன், இது வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்டு இது தேர்ட் பொசிஷன். பட் ஆனால் லென்த்துன்னு பார்க்கும்போது இது வந்து 4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது வந்து கரெக்ட். பிகாஸ் ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் ஓகே பண்ணுறது இது வந்து கரெக்டு தான். ஸோ இது மெத்தமே ஆக்சுவலி கரெக்டு. பட் ஆனால் இது கொஞ்சம் இதெல்லாம் நம்ம அந்த மாதிரி சொல்லி தராதனால பட் யா ஆனால் யா இது யா ஓகே. இது நோ ப்ராப்ளம். இதை பற்றி யா கூட நம்ம அதுக்கப்புறம் கூட ஓகே பார்க்கலாம் இது எப்படின்னு சொல்லிட்டு கூட. யா ஸோ நெக்ஸ்ட் யா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் மட்டும் தான் டவுட்டா இருந்துச்சு. பட் ம் யா ஓகே ஓகே. பட் ஸோ ஓகே அதுதான் இப்போ இந்த மாதிரி புரிஞ்சிச்சு. சொன்னேன். ஓகே ஓகே இண்டெக்ஸிங் வச்சு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் 0 1 2 3லாம். அதுக்கு தான் நான் யா முன்னாடி யா அன்றைக்கி சொன்னது. ஸோ ஓகே ஓகே ஓகே. ஸோ இது வந்து முன்னாடியே கொடுத்த டாஸ்க். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஒரு அரே இருக்கும். இந்த அரேயில் எதெல்லாம் வந்து 2 டேபிளால் டிவிசிபிள் ஆகும் ஆர்எல்ஸ் 3 டேபிள் டிவிசிபிள் ஆகும். எனக்கு அந்த டேட்டா மட்டும் பிரிண்ட் ஆகணும். ஸோ எதெல்லாம் 2 டேபிள் டிவிசிபிள் ஆகுதுன்னா இங்கே வந்து 56 இது சரி இங்கே பார்ப்போம். இது வந்து 3 டேபிள் டிவிசிபிள் ஆகும். ஓகே இது பிரிண்ட் ஆகும். ஆமா இது 2 டேபிள் பிரிண்ட் ஆகணும். 2 டேபிள் வரும். இதுவுமே 2 டேபிள் வரும். பட் ஆனால் இது வந்து ஆக்சுவலி இது 2 டேபிள் வராது. சாரி 89 அது ஆம், 3 டேபிள் 89 வருமா? 3 டேபிளுமே வராதாமா. 3 ஓகே டேபிள்னா இப்போ 8 வந்து எப்படி சொல்கிறது 2 டைம்ஸ் வந்து 6 வரும். மீதி 2 வந்து அங்கே போகணும் 29 வரும். ஸோ யா அப்பயுமே யா இது வந்து 3 டேபிளில் வராது. இதுவுமே 3 டேபிளில் வராது. இது வரும் ஆனால்
3 டைம்ஸ் Yeah. 0 வரும். ஸோ 10. இது 2 டேபிள், இதுவும் 2 டேபிள், இது வராது, இது வராது. ஸோ இதில் எது வராதுன்னா 89, 29 அப்புறம் 7 இந்த 3 வந்து வராது. ஸோ அப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ஒன்று ஒன்றா நான் செக் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் தான் லாஜிக்னு ஒன்று இது. இப்போ ஏதோ ஒரு நம்பர், இப்போ ஒரே ஒரு Yeah. நம்பர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து லெட்டு நம்பர் இஸ் ஈக்குவல் டு இப்போ 3. ஸோ இது வந்து 3 டேபிளாக டிவிசிபிள் ஆகுமா ஆகாதான்னு கேட்டால், நான் டேரெக்டாக இப்போ வந்து நம்பர் தூக்கிட்டு போயிட்டு இஃப் கண்டிஷனில் போய் என்ன பண்ணுவேன், நம்பர் பர்சன்டேஜ் 3 ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா நான் வந்து இங்கே வந்து சொல்லிடுறேன் எஸ் டிவிசிபிள் பை By 3 3. அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஆர்எஸ் இந்த நம்பர் அப்படியே பிரிண்ட் பண்ணிடுறேன். நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமா போட்டுட்டு சும்மா நம்பர் சைடில் போட்டுருவேன். ஸோ அப்படி போட்டால் 3 வந்து பிரிண்ட் ஆகும். பட் ஆனால் இது வந்து ஒரே ஒரு நம்பர்னா நான் டேரெக்டாக இஃப் கண்டிஷன் போட்டுருவேன். பட் ஆனால் எனக்கு வந்து இண்டிவிஜுவல் நம்பருக்குமே, அந்த அறையில் இருக்க இண்டிவிஜுவல் நம்பருக்குமே வந்து இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணணும். அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவையுமே இந்த ஃபார் லூப்புக்குள்ளே தான் வந்து ஒரு நம்பரையுமே நான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கண்டிஷனை தூக்கிட்டு போய் நான் ஃபார் லூப்பில் போகணும். ஸோ அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபார் லூப் வந்து போட்டேன் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்படி இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து யூஸ்வலாக வந்து லெட் நம்ம எப்பயும் எழுதலாம், இந்த சின்டாக்ஸ் வந்து எப்பயும் எழுதலாம். ஸோ லெட் ஐ இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் வந்து ஐ லெஸ் தென் அரே டாட் லென்த்துன்றது நம்ம இங்கே அரே வந்து என்ன அரேவாக இருந்தாலும் அதோட லென்த்தை வந்து இங்கே போட்டிருக்கோம். Length. போட்டோடனே Yeah. அதுக்கு ஆக்சுவலி இங்கே நம்ம -1 அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். ஏன்னா அது டிஃபால்ட்டாகவே இதுக்கு முன்னாடி இருக்க வந்து போகும். இந்த கான்செப்ட் தெரியும்ல, இந்த இங்கேயே நம்ம -1 போடல அப்படின்றது. 0னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஐ Okay. லெஸ் தென் 10 அப்படின்னு கொடுத்தோம்னா டிஃபால்ட்டாகவே இது 9 வரைக்கும் தானே போகும். 9 வரை ஆக்சுவலி தான் போகும். நமக்குமே Yeah. அதுதான் தேவை, 9 வரைக்கும் தான் போகணுமே. ஏன்னா 0லேருந்து ஆரம்பிச்சோன்னா 0 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 66ன்றது 9 தான். ஸோ 9 வரைக்கும் போனாலே போதும். ஸோ அதனால ஐ லெஸ் தென் 10. ஸோ ஐ லெஸ் தென் 10ன்றது அரே டாட் லென்த் தான். இங்கே -1ன்றது போட இல்ல, தேவை, ஒரு ஈக்குவல் நிமிஷம். டூவும் போட தேவையில்ல. ஒரு நிமிஷம், எனக்கு அந்த அது கிளியர் ஆகல. ஏன்னா போன இதில் நம்ம -1 கொடுத்துருந்தோம். அது லாஸ்ட் லாஸ்ட் கேரக்டர் எடுக்கிறதுக்காக தான் நம்ம ஆக்சுவலி -1 கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் போன எக்ஸாம்பிள் போனதுல. ஓகே, அப்ப இங்க கூட நம்ம ஆக்சுவலி இங்க ஏன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்டே எடுக்கிறோம்ல, இப்போ ஃபர்ஸ்டே வந்து நேம் ஒன் டாட் லென்த்னு சொல்லிட்டு இப்போ நம்ம -1 போடலன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து என்ன இருக்கும்னா ஸ்டார்டிங்லேயே வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா அதோட லென்த் வந்து 4ன்னு ஸ்டார்ட் ஆகும். 4 3 2 1 இது டிக்ரிமென்ட்னாலயா? டிக்ரிமென்ட்னால. பட் ஆனா நமக்கு இந்த ஒரு ஆர்டர் தான் நமக்கு தேவை. 3 2 1 0 தான் நமக்கு தேவையே. ஓகேவா? பட் ஆனா இங்க 4ல இருந்து எடுக்குது. இங்க நமக்கு என்ன ஆர்டர்? அப்ப மோஸ்ட்லி நம்ம டிக்ரிமென்ட்னு வரும்போது -1 கொடுப்போம், இன்கிரிமென்ட்னா அது கொடுக்க மாட்டோம் அப்படிங்கறதா அது? ஆமா ஆமா, அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம இந்த மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ள போனோம்னா இங்க என்ன நடக்கும்னு பார்க்கும்போது நேம் ஒன் டாட் லென்த் அப்படின்னா இங்க போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா கடைசி கேரக்டர் தான் எடுக்கும். ஸோ அப்போ நம்ம கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி -1 போட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி கூட அப்படி நினைச்சாலும் ஓகே தான். ஆர்எல்ஸ் நீங்க இந்த நெகட்டிவ்ல போகும்போது நம்ம இந்த மாதிரி -1 போட்டுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். ஓகே, எப்பவுமே டிஃபால்ட்டா எப்பவுமே நெகட்டிவா போகும்போது -1 வருமா அப்படிங்கிறது இன்னொரு அப்படின்றது கிடையாது. நம்ம எப்படி சொல்லி இந்த மாதிரி நீ ஞாபகம் வச்சு நீ அந்த மாதிரி இப்படி சொல்லி அது ஒரு குருட்டுமான படம் மாதிரி தெரியலையா? ஸோ அதனால இந்த மாதிரி நீ ஃபர்ஸ்ட் என்ன ஒரு ஐட்ரேஷன் போகுது, நமக்கு வந்து என்ன மாதிரி நம்ம வந்து இதுதானே எக்ஸ்பெக்ட் பண்றோம். இந்த மாதிரி ஒரு விஷயம் 3 2 1ன்னு சொல்லிட்டு எனக்கு இருக்கணும். அப்படின்னா தான் வந்து நான் வந்து கே 3ன்றதுல கே வரும், 2ன்றப்போ சி வரும், 1ன்றப்போ ஏ வரும், 0ன்றப்போ ஜே வரும். அப்படி நம்ம ஞாபகம் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படின்றப்ப எனக்கு இந்த 4 ஃபர்ஸ்ட் ஏன் அன்டிஃபைன்டுன்னு வந்துச்சு. அப்போ அன்டிஃபைன்டு வந்துச்சுன்னா நேம் டாட் லென்த்தில் வந்து என்ன இருக்கு, நேம் டாட் லென்த்தில் வந்து எனக்கு 4 இருக்கும். அப்போ 4ன்றப்போ வரும்போது இந்த லூப்குள்ளே வரும்போது இங்கே 4ன்னு பிளேஸ் ஆகும். அப்போ நம்ம 4ன்றது தேவையில்லை, நம்ம 3லேருந்து தானே ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அப்படின்றனால நம்ம கன்வீனியன்ட்க்கு இது மாதிரி -1 போட்டோம். நீங்கள் நார்மலாகவே அந்த மாதிரி நினச்சிக்க வேணாம், மைனஸ்னா நம்ம இங்கே -1 போடணும் அப்படின்னு மாதிரி நினச்சிச்சுன்னா வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே நான் பிரிண்டே பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. இங்கே நான் பிரிண்டே பண்ணல, வேறு ஏதோ ஒரு லாஜிக் இருக்குது. ஸோ சம்திங் இது அறையில் போகிறோம், பட் ஆனால் வேறு ஏதோ லாஜிக் இருக்குன்னா அப்போ நம்ம தெரியாமல் -1 போட்டக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் நம்ம இந்த கேஸ்மே நம்ம பார்த்துக்கணும். இன்னொரு क्वेश्चन என்ன, ஆக்சுவலி லென்த் அப்படிங்கிற மெத்தட் நார்மலி இண்டெக்ஸ் வச்சு தானே ஆக்சுவலி கால்குலேட் பண்ணும். சோ அப்படின்னா கூட இங்க ஆக்சுவலி JACK அப்படிங்கறது ரிவர்ஸ் பண்ணும்போது 3 2 1 0 தானே எடுக்கணும், ஏன் அது 4 ன்னு எடுக்குது? இல்ல, லென்த்ன்றது இண்டெக்ஸ் கிடையாது, லென்த்ன்றது கவுண்ட். நம்ம ரியல் லைஃப்ல கவுண்ட் பண்ணுவோம்ல, 1 2 3 4ன்றது அது வந்து லென்த்ன்றது. ஸோ அதனால தான் வந்து லென்த் வந்து 4ன்னு சொல்லுவாங்க. லென்த் வந்து 4. நார்மலாக நம்ம இண்டெக்ஸிங் வச்சு கவுண்ட் பண்ணுறது வந்து 0லேருந்து 1 2 3 இப்படி கவுண்ட் பண்ணோம். ஸோ அதனால லென்த்தையும் நீ சில பேர் நினச்சோன்னா அந்த லென்த்தையும் இதையும் வந்து கம்பேர் பண்ணிச்சோம். ஸோ லென்த் வந்து 4 அப்படின்னா கடைசி லெட்டர் வந்து 4th பொசிஷன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கிடையாது. ஸோ லென்த்ன்றது நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம எப்படி ஒரு கேரக்டர் வந்து ஒரு வேர்ட் பை வேர்டாக கால்குலேட் பண்ணி நம்ம 4ன்னு சொல்லுவோமோ அந்த மாதிரி.
அதுக்கப்புறம் பட் ஆனால் அக்சஸ் பண்ணும்போது வந்து நம்ம அப்போ வந்து இண்டெக்ஸிங்கில் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஒரு ஒரு லெட்டர் வந்து அக்சஸ் பண்ணால் கடைசி லெட்டர் வந்து கண்டிப்பாக லென்த்தோட -1 இருக்கும். ஏன் அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ லென்த்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. லென்த் வந்து 4 அப்படின்னா கடைசியில் வந்து 4 தான், 4th இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது. 4 - 1 ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தட் இங்கே ஓகே வந்து நம்ம இந்த கேஸில் வந்து நம்ம -1 வந்து போட்டுக்கிட்டோம். பட் ஆனால் இங்கே பாசிட்டிவ்னு வரும்போது நமக்கு நம்மளோட இன்டென்ஷன் என்னன்னா இங்கே 0 தானே, இங்கே வந்து 0, இது வந்து 1 2 யா 3 4. ஸோ இங்கே வந்து இங்கே வரும்போது 9th இண்டெக்ஸ் வரும். ஸோ அப்படின்றப்ப நமக்கு வந்து இப்படி தான் வந்து ட்ராவல்ஸ் ஆகும். 1 2 3 4 யா யா ஓகே அப்புறம் வந்து 9 வரைக்கும் வந்து போகும். பட் ஆனால் வந்து நமக்கு 10 வந்து தேவையில்லை. 10ன்றது யா லென்த்தோட நம்பர். ஸோ லென்த்தோட நம்பர்ன்ற மாதிரி தேவையே கிடையாது. அதனால ஓகே தான் அங்கே வந்து நம்ம ஈக்குவல் டு இந்த இடத்துல ஈக்குவல் டு வரல்ஸ் இந்த இடத்துல -1 போட்டிருந்தோம்னா இன்னுமே 8 வரைக்கும் தான் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் -1 போட்டோம்னா 8 வரைக்கும் தான் வந்திருக்கும். யா ஏன் ஓகே அப்படின்னா ஆல்ரெடி வந்து லென்த் வந்து 10. ஸோ அதில் வந்து -1 போட்டோம் அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து 9ஆ. ஸோ 9ன்னு வரும்போது இந்த இடத்துல நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் செக் பண்ணுவோம். ஐ வந்து என்னன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து 9ன்னு வரும். 9 லெஸ் தென் 9ஆன்னு பார்க்கும்போது ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடும்ல. அப்போனா அதோட என்ன மீனிங், 8 வரைக்கும் தான் எக்ஸிக்யூட் ஆகுன்றது மீனிங். யா ஃபார் யா எக்ஸாம்பிள் யா புரியுது. 0லேருந்து வரும் 0 1 யா 2 யா 3 4 9 வரைக்கும் வரும். அப்போ 9 லெஸ் தென் 9 லெஸ் தென் வந்து 8 வரைக்கும் தான் வரும் அப்படின்றது அர்த்தம். அதனால நாங்கள் ஓகே -1 போட மாட்டோம், இந்த ஈக்குவல் 2 வந்து போடல. ஓகே கமா 9. ஸோ இதுதான் நம்ம இன்டென்ஷன். ஸோ தேட் நம்ம இங்கே -1 போடல. ஸோ நீங்கள் இப்போ ஆல் பற்றி நீங்கள் நிறையா போட போட அது உங்களுக்கே புரிஞ்சிடும் நம்ம ஏன் வந்து இங்கே ஓகே இது போட்டிருக்கோம் போடலை அப்படின்றதுக்கும். ஓகே ஓகே ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போதைக்கு வந்து 0லேருந்து 9 வரைக்கும் ட்ராவல்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபாலோப் வந்து நமக்கு யா கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ளே தான் வந்து இஃப் கண்டிஷன் வந்து போட போகிறோம். ஸோ இதில் நான் என்ன, ஸோ இங்கே போட்ட கண்டிஷன் இப்போ போடுறேனே, இங்கே நான் என்ன யா போட்டேன்னா இஃப் கட் பண்ணி நான் ஃபஸ்ட்டு வந்து ஓகே நான் இதை போட்டுக்கிறேன். நம் மாடுலஸ் 3 நம்புக்கு பதிலாக நான் என்ன போடுறேன் அப்படின்னா நம்புக்கு போகலாம், என்ன போடலாம், ஸோ ஒன்று போடுவோமே இந்த இடத்துல நம்புக்கு பதிலாக. பிகாஸ் ஒரு ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டர் செக் பண்ணணும், நெக்ஸ்ட் இந்த ஐ மீன் இந்த நம்பர் அடுத்தடுத்த நம்பர் வந்து நான் செக் பண்ணணும். அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து அந்த நம்பரை வந்து நம்ம எப்படி எடுக்கிறது, இந்த 3 ஃபர்ஸ்ட் எடுக்கணும், நெக்ஸ்ட் வந்து 56 எடுக்கணும். ஸோ அதை வந்து இங்கே மாடுலேட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து கேரட் கிடையாது, இந்த வந்து இங்கே இந்த இடத்துல நம்ம அக்சஸ் பண்ணோம் இல்லையா, லைக் அரே அப்படின்னா இண்டெக்ஸிங் வச்சு எப்படி அக்சஸ் பண்ணுறது, அரே ஆஃப் ஐ. ஸோ அதுதான். ஸோ அதை வச்சு போட்டோம்னா அரே ஆஃப் ஃபர்ஸ்ட் 0ன்னு இருக்கும். ஸோ அரே ஆஃப் 0, அரே ஆஃப் 1, அரே ஆஃப் 2, அரே ஆஃப் 3, அரே ஆஃப் 4 5 6 7 8 9. ஸோ 9 வரைக்கும் இது வந்துடும். ஸோ 9 வரைக்குமே %3 பார்க்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம என்னன்னா டிவிசிபிள் பை 3க்கு மட்டும் தான் நம்ம லாஜிக் எழுதுறோம். ஸோ அதனால் நீங்கள் நம்பர்னு போடக்கூடாது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன போட்டுக்கலாம்னா சும்மா அரே ஆஃப், ஆக்சுவலி இது சும்மா தான் போடுறேன், அந்த நம்பர் என்னன்னு தெரியணுன்றதுக்காக சும்மா ஈக்குவல் டு போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ நான் இப்போ வந்து இந்த ஃபைல் நம்ம ரன் பண்ணோமா, ஸோ என்னெல்லாம் வந்து டிவிசிபிள் பை 3யோ அது மட்டும் இப்போ பிரிண்ட் ஆயிருக்கு. 3 90 21 66. ஸோ 3 90 21 66 கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ அதே வந்து இப்போ நம்ம 3 டேபிளில் பிரிண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து 2 டேபிளுக்கு நம்ம ஜஸ்ட் வந்து இது அப்படியே காப்பி பண்ணி போட்டோம்னா நெக்ஸ்ட் 2 டேபிள் வருமா, ஈக்குவல் டு 2னா டிவிசிபிள் பை 2. ஓகே, ஸோ அதை அப்படியே வந்து போட்டோம் அப்படின்னா 3 56 2 90 90 வந்து 2 தடவை வந்திருக்கு, அண்ட் 4 21 66 66. ஸோ இங்கே வந்து ரிப்பீட்டடாக சில டைம் வந்துருக்கு. ஏன் அப்படின்னா இது வந்து 2 டேபிளாலும் டிவிசிபிள் ஆகுது, 3 டேபிளாலையும் டிவிசிபிள் ஆகுது. 66ம் அதே தான். பட் ஆனால் நம்மளோட இன்டென்ஷன் அது கிடையாது. ஒன்று வந்து 2 டேபிள் டிவிசிபிள் ஆனால் அது பிரிண்ட் பண்ணி, இல்லை 3 டேபிள் டிவிசிபிள் ஆனால் பிரிண்ட் பண்ணும். அதுக்குன்னு 2 தடவை டிவிசிபிள் ஆகுது, ரெண்டுத்துலையும் டிவிசிபிள் ஆகுதுன்னு 2 தடவை பிரிண்ட் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அதை சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம், ஒரே கேஸாக வந்து போகணும். நம்ம என்ன பண்ணோம்னா இஃப் கண்டிஷன் போட்டு இந்த இடத்துல வந்து அரே வந்து 3 டேபிளால் டிவிசிபிள் ஆகணும், ஆர்எல்ஸ் எனக்கு வந்து 2 டேபிளால். ஓகே, அதே கொடுத்துருச்சு. ஆர்எல்ஸ் இல்லை 2 அப்புறம் கூட 3 போட்டுக்கலாம், ஏன்னா 2க்கு அப்புறம் தான் 3 வரும். ஸோ இப்படி கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை எடுத்துறேன். இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து சும்மா பிரிண்ட் மட்டும் பண்ணும், நம்ம ஒன்றும் ரொம்ப தான் கன்சோல் டாட் லாக் அரே ஆஃப் ஐ. ஸோ ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் பண்ணும். ஸோ 356 290 420. ஸோ இது ஏன் ரிப்பீட் ஆகாமல் ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே செக் பண்ணியிருக்கோம்,
இங்க வந்து ஃபார் எந்த இடத்துல ரிப்பீட் ஆச்சு நமக்கு 90யும் 66 தானே ரிப்பீட் ஆச்சு. ஸோ Yeah, 90 yeah. 90 கிட்ட வரும்போது இங்க வந்து செக் பண்ணிருக்கோம். 90 வந்து டூ டேபிள் டிவிசிபிள் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிருக்கோம். டிவிசிபிள் ஆகிருக்கும். உடனே அது பிரிண்ட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அடுத்த நம்பருக்கு அது போயிடும். 4க்கு போயிடும். ஸோ திரும்பியும் வந்து 3 டேபிள் டிவிசிபிள் ஆகுதான்னு பார்த்து திரும்பி அதுக்கு இன்னொரு தடவை பிரிண்ட் பண்ணாது. ஒரு தடவை இங்க வந்து செக் பண்ணணும். இங்க வந்து செக் பண்ணிட்டு இன்கேஸ் கரெக்ட்னா உடனே கீழே போயிடும். அடுத்து வந்து இங்க போய் செக் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இன்கேஸ் இங்க ஃபால்ஸ்னா Yeah. மட்டும்தான் அடுத்து இங்க போயிட்டு பிரிண்ட் பண்ணும். இப்போ இங்க வந்து ட்ரூன்னு ஆயிடுச்சுல, அதனால வந்து உடனே இங்க Yeah, செக்கே yeah. பண்ணாது. இங்க போக வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ உடனே கீழே வந்து பார்த்து பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்த நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்காக 4க்கு வந்து போயிடும். ஸோ அப்புறம் 21 அப்படியே 61. ஸோ அந்த மாதிரி வந்து இது போயிடும். ஸோ இதுதான் வந்து இதோட அவுட்கம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதில் நம்ம சின்ன அல்ட்ரேஷன் பண்ணலாம். நான் என்ன பண்ணலாம், இப்போ எனக்கு அவுட்புட் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னா ஒரு மாதிரி கீழே கீழே வந்திருக்கா. பட் எனக்கு வந்து அவுட்புட் வந்து Yeah. ஒரு அரேவாகவே வரும். இந்த மாதிரி ஒரு அரேவாகவே எனக்கு வரணும். அப்படின்னா எப்படி வர வைக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கா? அரேனா ஒரு நியூ அரேன்னு வச்சுக்கலாம். லைக் இது வந்து நம்ம நியூ அரே. ஸோ இதில் எம்டியாக இருக்குது, எதுவுமே இல்லை. ஸோ நான் வந்து எனக்கு கிடைக்க நான் இந்த நியூ அரேல வந்து போட்டுக்கிட்டே வரணும். எனக்கு கிடைக்கிற வேல்யூ மட்டும் இந்த நியூ அரேல போட்டுக்கிட்டே வரணும். இந்த ஒரிஜினல் அரே அப்படியே அதே மாதிரி இருந்துட்டு போட்டோம். Okay, ஸோ இது லைக் console.log new array போட்டா வருமா? இல்லை, நம்ம வந்து நியூ அரேக்குள்ள வந்து அதை இன்சர்ட் பண்ணணும். ஸோ முன்னாடியே இந்த அரே ரிலேட்டடான சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? அரேல வந்து ஒரு நம்பரை வந்து உள்ள போடணும் அப்படின்னா என்ன பண்றது, அந்த நம்பரை டெலீட் பண்ணா என்ன பண்ணலாம், ஷிஃப்ட் Yeah, அன்ஷிஃப்ட் yeah, yeah. பாப்பு புஷ், அதுக்கப்புறம் நிறைய சில Slice, சொல்லியிருந்தேன். yeah. அந்த மாதிரி சில இதெல்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ அதுல ஒரு விஷயம் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணோம், உள்ள நம்ம Yeah, போடணும். like டெலிட்லாம் வேணாம், ஒரே ஒரு okay. இதுதான் போடணும். ம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே போடணும்னா ஐ திங்க் ஷிஃப்ட். ஓகே, நம்ம சரி ஓகே ஷிஃப்ட் நம்ம ட்ரை பண்ணிப்போம். இங்கே வந்து பிரிண்ட் பண்ண போகல, பிரிண்ட் பண்ணுறதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ நியூ அரே டாட் ஷிஃப்ட் போடுறேன். ஷிஃப்ட் போட்டு அரே. ஸோ இப்போ நம்ம இன்டென்ஷன் என்னன்னா லைனாக பிரிண்ட் ஆகணும். ஸோ இப்போ எப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தா, ஏன் பிரிண்ட் ஆகணும்னு கேட்டால் கடைசியாக நம்ம இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கன்சோல் லாக் போட்டு அந்த நியூ அரே வந்து பிரிண்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அவுட்புட்டில் தெரியும் ஸோ அது என்ன இருக்குது அப்படின்னு. யா ஓகே. ஸோ பிரிண்ட் பண்ணும்போது எம்டியாக இருக்குது, பிகாஸ் ஷிஃப்ட்ன்றது டெலிட் ஐ திங்க். ஸோ அன்ஷிஃப்ட் தான் வந்து ஆட் பண்ணும். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா ரிவர்ஸில் இருக்கு எனக்கு. ஸோ எப்படி எனக்கு ஸ்ட்ரெயிட் ஆக்கணுமே. ஓகே யா ஒரு மினிட். ஓகே ஓகே. யா லென்த் ஸ்லைஸ். இதுல ஒரு மெத்தட் நம்ம ஆல்ரெடி இண்டெக்ஸ் ஆஃப் கிடையாது. ஸோ அது வந்து வேற. ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸாக ஒரு ப்ராப்ளம் பார்த்துருமா இந்த ஸ்ட்ரிங்கில். இது வந்து ரிவர்ஸ் ஒன்று சொல்லியிருந்தல. ஸோ இந்த ரிவர்ஸ் எப்போ அப்ளை ஆகுனா ஒரு அரேவை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதா சொல்லியிருப்போம். ஸோ ஸ்பிளிட்னு நடக்கும்போது ஸ்பிளிட்டன் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு இந்த ஜேஏசியை வந்து ஒரு அரேவாக கன்வெர்ட் ஆகிட்டோம், இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து ரிவர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போனா வந்து அரேவை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு மெத்தட் இருக்குல்ல, ஸோ அதையே வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். டாட் ரிவர்ஸ் அப்படின்னு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணோம்னா ரிவர்ஸ் ஆகிடும். அது ஓகே, அது ரிவர்ஸ் ஆயிடும். அது ஓகே, அது எனக்கு கிடைச்சிச்சு. பட் டைரக்டா நம்ம இதே ரிவர்ஸ் பண்ணாமலே டைரக்டா கொடுக்க முடியாது. அது ரிவர்ஸ் பண்ணாமலே போடலாம். ஸோ அதுக்கு வந்து அதான் அதுக்கு ஒரு ஆக்சுவலி நான் இந்த ப்ராப்ளம் வந்து இப்போதைக்கு நான் இப்படி சால்வ் பண்ணணும்னு சொன்னேன். பட் ஆனால் அது ஒரிஜினலாக நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ஆக்சுவலி ஒரிஜினல் மெத்தட் கிடையாது. ஸோ அதுக்கு என்னன்னா நியூ அரேன்னு இருக்கு இல்லையா, நியூ அரேல வந்து புஷ்ன்னு இருக்க தான் ஒரிஜினலாக பண்ணுறது. புஷ்ன்றது என்னன்னா அப் அண்ட் அட் த லாஸ்ட். ஸோ ஆட் அட் த லாஸ்ட். அன்ஷிஃப்ட் என்னன்னா ஆட் அட் த பிகினிங். சரி, ஆட் அட் ஃபர்ஸ்ட் or something. இது என்னன்னா அன்ஷிஃப்ட் யூஸ் பண்ணால் கொஞ்சம் சுற்றி வளைச்சி நம்ம அந்த ஆன்சரை கொண்டு வந்தோம். புஷ்னா நம்ம டேரெக்டாகவே வி காட் தட். ஓகே. ஸோ புஷ் பண்ணோன்னா ஸோ இப்போ ரிவர்ஸ்லாம் எதுவும் பண்ண வேணாம், நம்ம டேரெக்டாகவே ஓகே வி காட் தட். ஓகே. ஸோ 35629. ஸோ இது எல்லாத்தையும் மூவ் பண்ணிடலாம். சரி இருந்துட்டு போட்டோம், நோ ப்ராப்ளம். இந்த நம் தெரியலாம் ஏன் போட்டேன். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா அரே இருந்துச்சு அண்ட் வந்து அதை நம்ம 0 to 9 வரைக்கும் நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து 2 டிவிசிபிளாக தான் செக் பண்ணோம். இன்கேஸ் இல்லைனா வந்து தான் 3 டிவிசிபிளாக தான். ஸோ ஆர் இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தாலே போதும். அண்டு போட்டோம்னா ரெண்டுத்துலையுமே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இது இப்படி போட்டு பார்ப்போமே. ஸோ இப்படி போட்டால் என்ன அவுட்புட் வரும்னு தெரியுமா? யா அண்ட் போட்டா ரெண்டுமே லைக் நம்ம முந்தி பார்த்த மாதிரியே 2 and 3 ரெண்டுமே 90 and 66 வரும். ஏன்னா நடுவுல வந்து நமக்கு ஒரு தடவை அப்படிதான் பிரிண்ட் ஆச்சு, ஞாபகம் இருக்கு. 90 2 தடவை பிரிண்ட் ஆச்சு, 66 வந்து 2 தடவை பிரிண்ட் ஆச்சு. ஏன்னா ரெண்டுத்துலயுமே டிவிசிபிள் ஆச்சு. ஸோ தட் இப்போ எனக்கு அந்த 2 மட்டும் தான் வரும். யா
ஓகே ஓகே. அது ரெண்டு மட்டும் இன்க்ளூட் பண்ணும், மத்தெல்லாம் அந்த ரெண்டு, ஏன்னா அது ரெண்டுத்துலயும் டிவிசிபிள் ஆகுன்றது. ஸோ எனக்கு அப்படிலாம் தேவையில்ல. பட் ஏதாச்சும் ஒன்று டிவிசிபிள் ஆகும்னா இந்த மாதிரி போட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு கிடச்சிடும். ஸோ திஸ் இஸ் வாட் இதோட ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் முடிஞ்சு. ஸோ அடுத்து 8th கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 8th கொஸ்டின் நான் என்ன கொடுத்துருந்தேன்? ஓகே ஃபைன். ஸோ நார்மலாக யூனிட் டிஜிட்டை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ யூனிட் டிஜிட்டை வந்து சும்மா ஒரு ஓகே நம்ம அரே மாதிரியே வச்சுக்கலாம். ஸோ இதே கான்செப்ட் வச்சுக்கலாம். யூனிட் டிஜிட்டை வந்து ஒரு அரேல போடணும். அண்ட் 10th டிஜிட்ன்றது இந்த 4, 8, ரெண்டாவது டிஜிட். 4 ரெண்டாவது டிஜிட் 5, 8. ஸோ இந்த டிஜிட்ஸ் எல்லாமே ஒரு அரேல போடலாம். ஸோ அந்த மாதிரி வச்சு அரேல போடலாம், ஒரு கன்சோல் லாக் பண்ணலாம், ஏதோ ஒன்று. ஸோ நம்ம இங்கே அரேல போகிறது எப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். புஷ் பண்ணி நம்ம போகலான்றது பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ அதனால நம்ம அரேல போகிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ 2 அரே நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். யூனிட் டிஜிட் அரே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 10th டிஜிட் அரே. ஓகே. ஸோ இந்த 2 அரேல வந்து போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு யூனிட் டிஜிட்டை வந்து, ஸோ இங்கே அரையெல்லாம் விட்டுருங்க. நார்மலாக ஒரு நம்பர் இருக்குது. எப்படின்னா லெட்டு நம்மள வந்து இருக்கிற ஒரு யூனிட் டிஜிட்டை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருக்கா? இதில் இருக்க அந்த 4 வந்து எப்படி எடுக்கலாம்? ஒரு நாள் சொல்லியிருந்தேன். ஆமாம், லாஸ்ட்டில் இருக்க 4 எடுக்கிறதுக்கு ஒரு டெக்னிக்கோ சம்திங் இது ஒன்று நடுவில் ஒரு நாள் சொல்லியிருந்தேன். அதை நம்ம போட்டோம் அப்படின்னா எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் அதோட கடைசி நம்பர் நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன அப்படின்னா ரிமைண்டர் வச்சு எடுக்கலாம். சாரி, ரிமைண்டர்னா அந்த மாடுலஸ் ரிமைண்டர். அதை வச்சு ஒன்று சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா console.logல நம்மள %10. ஸோ எந்த நம்பரை நம்ம 10ஆல் டிவைட் பண்ணாலுமே எப்படி இந்த 10ஆல் டிவிசிபிள் ஆக போகிறது இல்லை. எப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 13 கொடுத்தேன்னா கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகும். பட் ஆனால் இப்போ நான் 4 7 கொடுத்தேன்னா கண்டிப்பாக வந்து டிவிசிபிள் ஆகாது இல்லையா? அப்போ என்ன பண்ணால் இது வந்து நமக்கு ரிமைண்டராக கிடைக்கும். கடைசியில் இருக்க நம்பர் வந்து ரிமைண்டராக கிடைக்கும். ஸோ தட் நம்ம கடைசியில் இருக்க ஒரு நம்பர் வந்து நமக்கு கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? யூனிட் டிஜிட்ன்றது கிடச்சிரும். இப்போ நீங்கள் நார்மலாகவே இப்போ வந்து நீங்கள் மேக்ஸ்லேயே இப்போ நீங்கள் ஏதோ ஒரு நம்பர் வந்து 10 டேபிளால் டிவிசிபிள் ஆகும்னு நினச்சிங்கன்னா கடைசியில் 0 நம்ம டக்குன்னு பார்த்தோன்னே நம்ம சொல்லிடுவோம்ல, கடைசியில் 0 இருக்கா, ஓகே கண்டிப்பாக வந்து 10 டேபிளால் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். பட் ஆனால் 0 இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம ஒன்று வந்து அது பாயிண்ட்டில் ஏதாச்சும் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். பட் ஆனால் இங்கே வந்து பாயிண்ட் மாடுலஸ் அப்படின்றது பாயிண்ட் ஆன்சர் கிடையாதுல்ல. ஸோ அது வந்து என்ன ரிமைண்டர் என்னவோ அதை அப்படியே கொடுத்துரும். அதை வந்து பாயிண்டாக கன்வெர்ட் பண்ண டிவைட் தான் வந்து பாயிண்டாக கன்வெர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அன்னைக்கு காமிச்சல 8ன்றது டிவைட் நம்ம போட்டோம் அப்படின்னா இங்கே வந்து அது பாயிண்டாக கன்வெர்ட் பண்ணி எக்ஸாக்டாக வரும். பட் ஆனால் மாடுலஸ் வந்து பாயிண்டாக கன்வெர்ட் பண்ணும். அது வந்து கடைசியில் வந்து எது வந்து டிவிசிபிள் ஆகலையோ அதை வந்து ரிமைண்டராக வந்து இது கொடுத்துரும். ஸோ அப்படின்றப்போ இந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம வந்து கடைசி நம்பர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போதைக்கு இதை வச்சு நம்ம ஒரு ஃபார்ல போட்டு ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட் இந்த அரே வந்து ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணும். ஸோ அதுக்கு என்ன ஐடியா இருக்கா, எப்படி இந்த அரேவை ஃபில் பண்ணலாம் அப்படின்னு? இந்த அரேல வந்து 5, 9. ஓகே, நீங்களே சொல்லுங்க. ஃபார் நம்ம எப்பயும் போகிற அந்த ஒரு சின்டாக்ஸ் அரே ஆஃப் லென்த் இது போட்டோம்னா ஃபுல் அரேவை பாஸ் ஆகும். ஸோ அதனால் இது ஓகே. ஸோ இதுக்குள்ளே எழுதுகிற லாஜிக் என்ன எழுதலாம்? ஸோ ஒரு நம்பர்னா அதை நம்ம கண்டுபிடிச்சி அதை %10 போட்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஒரு நம்பர்னாலும் இப்போ எத்தனை நம்பர், ஐ மீன் இப்போ இதுக்குமே அதான் பண்ண போகிறோம். பட் ஆனால் அரேல இருக்கனால நம்ம வந்து ஒன்று ஒன்றா ட்ராவல்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 45 போகணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ அரே ஆஃப் ஐன்னு போயாச்சு. ஓகே, ஸோ அரே ஆஃப் ஐயில் வந்து %10 பிகாஸ் இங்கே வெறும் நம்பராக இருக்கும்போது நம்பர் %10. இப்போ அரே ஆஃப் ஐயில் வந்து இந்த நம்பர் இருக்கும். ஸோ தட் இப்போ வந்து என்ன அரே ஆஃப் %10. ஸோ இது அப்படியே போட்டால் வந்து கண்டிப்பாக எதுவும் யூஸ் கிடையாது. ஸோ தட் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கன்சோல் லாகில் வந்து போட்டு பார்ப்போம். நம்ம ட்ரை பண்ணது வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு செக்கிங் போடலாம். ஸோ அரே ஆஃப் ஐனா ஒரு நம்பராக வரும், அதை %10 போடுறோம். ஸோ %10 போடும்போது ஓகே, ஃபஸ்ட்டு 5, 9, 4, 8, 4, 8, 4. ஸோ இது கரெக்டானு பார்ப்போம். 5, 9, 4, 4, 8, 4, 6, 8, 7. ஓகே, 5, 9, 4 டபுள் டைம் 8, 4, 8, 7. ஓகே, கரெக்டாக தான் வந்திருக்கு. ஸோ இப்போ நான் இப்போ அரேக்குள்ளே இப்போ நான் இந்த யூனிட் இந்த அரேக்குள்ளே இப்போ நான் அதை போடணுமே, எப்படி போடுறது? அது நம்ம பார்த்தபடி லைக் யூனிட் டிஜிட் அரே டாட் புஷ். ஓகே, யூனிட் அரே டாட் புஷ்
ஸோ புஷ் போட்டு டைரக்டா நம்ம இந்த அரே ஆஃப் I மாடுலஸ் 10 போடலாமா? போடலாம். எஸ், எக்ஸ் கொடுத்துட்டு ஒன்று இப்படி போட்டாலும் ஓகே தான். ஆர்எல்ஸ் வந்து நம்ம சும்மா ஏதாச்சும் ஒரு யூனிட் டிஜிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை ஃபர்ஸ்ட் நம்ம இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஓகே. தூக்கி போட்டாலும் ஓகே தான். ஸோ அந்த சில டைம் அந்த யூனிட் டிஜிட் வேரியபிள் இங்க போடலாம். ஆமாம் ஆமாம். ஒன்று இதுலேருந்து ஐ மீன் இங்கே கிடைக்கிற அவுட்புட் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட் வேரியபிள் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் இதை தூக்கி போடலாம். பட் ஆனால் இது கொஞ்சம் சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம கான்செப்ட் நமக்கு தெரியும் அப்படின்றதுனால நம்ம டேரெக்டாக அப்படியே இதை அப்படியே தூக்கி கூட நம்ம போட்டுடலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ வந்து புஷ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ செக் பண்ணுவோம். கடைசி ஃபார் வெளியே வந்துட்டு நம்ம போட்டு கன்சோல் போட்டுட்டு இப்போ நம்ம செக் பண்ணுவோம். 59448487. ஸோ இங்கே செக் பண்ணி பார்த்தோம்னா 59448487. ஓகே ஃபைன். ஸோ வந்து நம்ம யூனிட் டிஜிட் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம். ஓகே, இதை எடுத்துறேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து 10th டிஜிட் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு எப்படி நம்ம போட போகிறோம் அப்படின்றத இப்போ மேட்ரு. ஸோ அதுக்கு எப்படி 100 போடலாமா? ஓகே ஃபைன். ஸோ மாடலஸ் அப்படியே ஒரு 100 போடுறேன். சரி, அப்படியே சும்மா யூனிட் டிஜிட் இப்போதைக்கு சும்மா சாம்பிள் அப்படியே இருக்கட்டும். சரி, இது அப்படியே இருக்கட்டும். புதுசாக இதை ட்ரை பண்ணும். ஸோ இது வந்து 0ல இருக்கட்டும். 10th டிஜிட்டை தூக்கிட்டு போயிட்டு மாடலஸ் 100 அது அப்படியே ஒரு கீழே இன்னொன்று போட்டு ஸோ இங்கே போடும்போது எப்பயுமே ஒரு டபுள் கோட்ஸ் இந்த மாதிரி 2 அவுட்புட் வருது அப்படின்னா நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல சும்மா இந்த மாதிரி போட்டுக்கலாம். நீங்களுமே இந்த மாதிரி போட்டுக்கோங்க, பிகாஸ் அது யூஸ் ஆகும். ஓகே, ஸோ போட்டாச்சு. ஸோ செக் பண்ணும்போது ஓகே இது ஆக்சுவல் எப்பயும் போல். பட் ஆனால் இங்கே வரும்போது 100 போடும்போது 45 2 நம்பர் சேர்ந்து வருது. பிகாஸ் ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ 4 6 7 இப்படி இருக்குன்னா இப்போ 100 அப்படின்னா 4000, இது 500, ரிமைனிங் இருக்க 67 வந்து 100 டிவிசிபிள் ஆக முடியாதுல்ல. ஸோ அதை அப்படியே ரிமைண்டராக கொடுத்துரும். 6 மட்டும் கொடுக்காது இல்லையா. ஸோ அப்படின்றதுனால அந்த மாதிரி ஒன்று. அப்போ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஓகே, ஸோ நம்ம வந்து இங்கே டிவைட் பண்ணோம் இல்லையா. இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா மேத் இதில் வந்து சில ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து மேத் ஃபங்க்ஷன்ஸ் சில இருக்குது. மேத் ஃபங்க்ஷன்ஸ் இன் ஜேஎஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இது இதில் என்னென்ன சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னா ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா ஃப்ளோர்னு இருக்குது. ஃப்ளோர் சீல் ட்ரங்க் ஓகே. இதை வந்து நம்ம சீல் கூட முன்னாடி வரும். ஸோ இதுக்கெல்லாம் டிஃப்ரென்ஸ் நம்ம என்னென்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ இதை எப்படி போடலாம், இதுக்கான லாஜிக் வந்து எழுதுறதுக்கான ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ தட் ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ரவுண்ட் இருக்குல்ல. ஸோ நான் ஒரு சேம் நம்பரே நான் எடுத்து கன்சோல் ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். சேம் நம்பர் வந்து இது டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து எப்படி ஆக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் மேத் டாட் ரவுண்ட் நான் இப்போ போன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து என்ன 4.6 இருக்குது. ஸோ இதெல்லாம் கமெண்ட் பண்ணிடுறேன். இந்த சேம் நம்பரே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். சீலுக்கு அண்ட் ஃப்ளோருக்கு அண்ட் ட்ரங்க்குக்கு அண்ட் ரேண்டம். ஸோ ரேண்டமுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ரேண்டம் வந்து வேறு. ஃபஸ்ட்டு இது 4 தான். ஸோ மற்றது எல்லாத்தையும் நான் இப்போதைக்கு இதெல்லாம் கமெண்ட் பண்ணிடுறேன், சும்மா தேவையில்ல. ஓகே, ஸோ 5544. ஸோ ஆக்சுவலி 4.6ன்றது ரவுண்டுக்கு, சீலுக்கு, ஃப்ளோருக்கு, ட்ரங்க்குக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே கொடுத்துட்டோம். ஆனால் கிடைச்ச அவுட்புட் 5544. ஸோ இப்போ ஸ்லைட்டாக வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணுவோம். இப்போ வந்து என்ன 4.6 போல் 4.3. ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம 5க்கு கீழே வந்து கொண்டு போகலாம். ஐ மீன் 4.5க்கு கீழே 4.3 4.3. ஸோ அப்படி கொண்டு போகும்போது இது 4544 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா. ஸோ வந்து டிஃப்ரெண்ட்டாக வருது. ஸோ இதில் மீனிங் என்னன்னா பட் ஆனால் இங்கே வந்து இங்கே சரி ஓகே ஃபர்ஸ்ட் நான் ரவுண்டுக்கான மீனிங் மட்டும் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட். ஸோ 4.6 வரும்போது இங்கே 5 வருது. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்குது இல்லையா. ஸோ 5 வருது. பட் ஆனால் அதை 5க்கு கீழே போகும்போது 3 வருது. சாரி 5க்கு 4.3 போடும்போது 4 வருது. ஸோ இன்கேஸ் 5 போட்டாலுமே என்ன வரும் அப்படின்னா 5 தான் வரும். ஸோ அப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னா இன்கேஸ் நம்ம வந்து 0.5 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னன்னா அந்த நம்பரோட ரவுண்ட் பண்ணும், 4ஆக கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இங்கே வந்து 0.5 ஆர் ஈக்குவல் டு வரனா ஐ மீன் 0.5 விட ஈக்குவல் டு வரணும். 0.5
கிரேட்டர் தான் ஈக்குவல் டுனா அது வந்து 5 கன்வெர்ட் பண்ணிடும். பிகாஸ் greater than ஈக்குவல் equal டு to 5. Okay. ஈக்குவலா இருந்தாலுமே அது 5 கன்வெர்ட் பண்ணிடும். பட் ஆனா Okay. லெஸ்ஸரா இருந்தா மட்டும் தான் 4 கன்வெர்ட் பண்ணும். அப்பனா வந்து இது வந்து Yeah. கொஞ்சம் like எப்படி சொல்ல நியாயமா இருக்கு. லைக் எனக்கு 5 ஓட கீழே வந்துச்சுன்னா நான் அதை 4 கன்வெர்ட் பண்ணிடுறேன். 5 ஓட மேல போச்சுன்னா 5 இருந்துச்சு 5 ஓட மேல போச்சுன்னா 5 கன்வெர்ட் பண்ணிடுறேன். பிகாஸ் ஏன்னா 5க்கு நியர் பையா இருக்குல்ல. இது வந்து எந்த Okay. நம்பருக்கு வந்து நியர் பையா இருக்கோ அதோட கன்வெர்ட் பண்ணிடுது. ஸோ ஓகே ரவுண்ட் வந்து ஓகே Okay. தான். இப்போ சீல் வந்து எப்படி இருக்குன்னா 4.3 இருக்கு. ஸோ 4.3 இருக்கும்போது 5 தான் வச்சிருக்கு. ஸோ 4க்கு மேல என்ன வந்தாலும் அது அடுத்த டிஜிட் எடுத்து. யா எக்ஸாக்ட்லி. 4க்கு மேலே எது வந்தாலும் நெக்ஸ்ட் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளோர்னு பார்க்கும்போது 4.3. 4.3ன்னு வரும்போதுமே 4 தான். அண்ட் 4.7 வரும்போதுமே அது வந்து 4 தான். ஸோ வந்து என்னன்னா இது வந்து இது வந்து 4க்கு மேலே போனாலே இது வந்து லார்ஜஸ்ட் நம்பர் என்னவோ அதை வந்து ரவுண்ட் பண்ணும். இது வந்து 4க்கு மேலே வந்து லீஸ்ட் நம்பர் என்னவோ அதோட ரவுண்ட் பண்ணும். அண்ட் ட்ரங்கேட் என்ன பண்ணும் அப்படின்னா பாயிண்ட்ல என்ன இது வந்து என்ன நம்பர் இருக்குலாம் பார்க்காது. இதுக்குள்ள என்ன நம்பர் இருந்தாலும் இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கு 4ன்னு இருக்கா அப்போ 4 வந்து போட்டுரும். ஸோ அதுதான் வந்து அதோட இன்டென்ஷன். பட் ஆனால் இது கிட்டத்தட்ட ஃப்ளோரும் ட்ரங்கேட்டும் சிமிலரா இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா இதுவுமே அப்படி தானே பாயிண்ட்டுக்கு மேலே போனாலே வந்து எப்படியும் வந்து 4 தான் சொல்ல போகுது. இங்கேயுமே ட்ரங்க் வந்து என்ன இருக்குன்னு கன்சிடர் பண்ண போகல. பட் இருந்தாலும் பாயிண்ட்னாலே இந்த நம்பர் அப்போ ரெண்டுமே வந்து சேமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ இன்கேஸ் வந்து இப்போ நான் மைனஸ் போறேன் இதுக்குமே நான் மைனஸ் போறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன ரிசல்ட் கிடைக்கணும் கெஸ் பண்ண முடியுதா? பிகாஸ் ஏன்னா இது வந்து ஃப்ளோர் என்ன பண்ணணும்னா பாயிண்ட்டுக்கு லைக் 4.6 இருந்ததுன்னா அதுக்கு லெஸ்ஸராக என்ன இருக்கோ அதை கவுண்ட் பண்ணும். ஸோ 4ஓட லெஸ்ஸர் இது 5 தானே. 4ஓட கிரேட்டர்னா -3. இதோட கிரேட்டர் அப்படின்னா -3. 4ஓட கிரேட்டர்னா -3, லெஸ்ஸர் அப்படின்னா -5 தான் லெஸ்ஸரா. ஸோ திஸ் இஸ் ஃப்ளோர் என்ன பண்ணா ஏதோ ஒரு நம்பர் இருக்கு. ஸோ அதோட கிரேட்டருக்கு ஈவன் தோ இது வந்து 9 இருந்தாலுமே 5 வந்து ரவுண்ட் பண்ணாது. ஸோ அதோட லெஸ்ஸர் 4 தானே லெஸ்ஸர். ஸோ அதனால நமக்கு வந்து அவுட்புட்டா வந்து ஃபர்ஸ்ட் 4 கிடைச்சதா. பட் ஆனால் இப்போ நெகட்டிவா இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இங்க வந்து என்னன்னா இப்போ இதோட லெஸ்ஸர் இது -5 தான் லெஸ்ஸரே தவிர -3 வந்து லெஸ்ஸர் கிடையாது. ஸோ பட் ஆனால் இங்கே பார்க்கும்போது என்ன இருக்குன்னா ரவுண்ட் பண்ணும்போது 4 தான் ரவுண்ட் பண்ணும். ஏன்னா இதோட இன்டென்ஷன் -4 ரவுண்ட் பண்ணும். இதோட இன்டென்ஷன் வந்து இந்த பாயிண்ட் வந்து ஒமிட் பண்ணிட்டு சம்திங் இங்க இருக்க என்ன நம்பரோ அதை இன்டீஜரா வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகே தட் இஸ் வை. ஸோ அதனால நெகட்டிவா இருக்கும்போது ஃப்ளோருக்கும் ட்ரங்கேட்டுக்கும் இந்த மாதிரி வந்து டிஃபரன்ஸ் வரும். ஸோ தட் நம்மளோட மைண்ட்ல வந்து இப்போ வந்து பாயிண்ட்டை மட்டும் தான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ட்ரங்கேட் தான் யூஸ் பண்ணணும். லைக் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்தால் மட்டும் தான் ஃப்ளோர் இப்படி போகணும். நம்ம இன்டென்ஷன் வந்து எனக்கு சம்திங் இதுக்கு அந்தாண்ட வந்து என்னவோ இருக்கும். லைக் இந்த மாதிரி ஏதோ இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்க எந்த நம்பர் மட்டும் தேவை அப்படின்னா அப்போ வந்து நம்ம ட்ரங்கேட் யூஸ் பண்ணணும். ஸோ தட் இஸ் வாட் ஃப்ளோருக்கு வந்து நம்ம நம்ம முன்னாடி பார்த்தோம். அண்ட் math.random என்ன பண்ணணும் அப்படின்னா 0லேருந்து 1க்குள்ள ஏதோ ஒரு ரேண்டமாக ஒரு நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணும். 0.45. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணனா வேற ஒரு நம்பர், ரெஃப்ரெஷ் பண்ணால் வேற நம்பர், ரெஃப்ரெஷ் பண்ணால் வேற நம்பர். ஸோ ரேண்டமாக ஒரு நம்பர் 0லேருந்து 1க்குள்ளே இருக்கிற ரேண்டமாக ஏதோ ஒரு நம்பர் சம்திங் பாயிண்ட்ல அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ சம்திங் இதுவுமே 0 and 1க்குள்ளே இருக்க ஒரு நம்பர் தானே. ஸோ அதனால ஸோ இது நம்ம சம்டைம்ஸ் இல்லை எனக்கு இன்னுமே கொஞ்சம் நிறையா வேணும் அப்படின்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 0லேருந்து 9க்குள்ளே இருக்க ரேண்டம் நம்பராக வந்துடும். லைக் புரியுதா? ஏன்னா இன்டூ 10 போட்டா அந்த 10 வேல்யூல வந்துடல. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் நினைச்சா அதை ஒரு ட்ரங்கேட் கூட போடலாம். சாரி சோ லைக் இன்டூ 100 போட்டோம் அப்படின்னா 100க்குள்ள இருக்கிற நம்பர் 100க்குள்ள இருக்கிற ஒரு ரேண்டம் நம்பர்ஸ். ஓகே ஓகே ஓகே. இதை வேணா நம்ம ஒரு ட்ரங்கேட் மாதிரி போட்டுக்கலாம். லைக் இதை அப்படி போட்டுட்டு math.truncate இங்கே போட்டோம் இல்லையா? யா ட்ரங்கேட் அப்படின்னா 59. எக்ஸாக்டா நமக்கு அந்த நம்பர் மட்டும் வரும். 57. ஸோ இது நம்ம எங்கேயாச்சும் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து இது வந்து ஒரு பக்கமா. ஸோ இது வந்து ஏன் இப்படி சொன்னோம் அப்படின்னா இங்கே வந்து சாரி இங்கே 100th டிஜிட். ஓகே ஸோ இங்கே வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் இது நம்ம ஓல்ட் அவுட்புட். ஸோ இங்கே நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு வந்து தேவையானது 4 இங்கே தேவையானது 8, இங்கே தேவையானது 4, 5. ஓகே ஸோ இங்கே வந்து 100ஆல் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணதில் ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணும் 100ஆல். ஓகே டிவைட் 100ஆல் ஃபர்ஸ்ட் 10ஆல் டிவைட் பண்ணும். ஓகே 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 4.5, 78.9, 54.4, 5.4, 9.4. ஸோ இது எப்படின்னா இப்போ நம்ம லைக் இப்போ 45 வந்து 10ஆல் டிவைட் பண்ணால் நடக்கும். நமக்கு லைக் பாயிண்ட்ல வந்து எடுத்துறது 4 டைம்ஸ் வந்து 40 பாயிண்ட்ல வந்து போட்டு
5 வந்து 0 ஐ மீன் பாயிண்ட் போட்டு 0 ஆட் பண்ணி 4.5 அப்படின்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணும். நம்ம நார்மலாக நீங்கள் பேப்பரில் நம்ம போட்டாலுமே இந்த ஒரு ஆன்சர் தான் வரும். 10 ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா லைக் யா ஏதோ ஒரு நம்பர் 10 ஆல் டிவைட் பண்ணோம்னா அந்த நம்பருக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஆட் ஆயிருக்கும். ஸோ இந்த ம் மாதிரி இருக்கு. இப்போ எனக்கு என்ன வேணா எக்ஸாக்டாக அந்த 4 மட்டும் வேணும். இதில் வந்து பட் ஆனால் இதில் டபுள் நம்பர் கிடைக்குது. ஸோ இட்ஸ் ஓகே. பட் ஆனால் இருந்தாலுமே நம்ம இப்போ அந்த இதில் வந்து நமக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கிடைக்குதா? இங்கே வந்து 4 கிடைக்குது. இதில் வந்து 5 யா இங்கே 9 ஸோ கிடைக்கும். இது நம்ம நார்மலாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ட்ரங்கேட் ஒன்று யூஸ் பண்ணால் அந்த யா பாயிண்ட்லாம் இதுல நம்ம போயிடும். ட்ரங்கேட் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுலேயே வந்து ஆமா நான் இந்த ஆமா. இந்த லைன்லேயே அப்படியே யூஸ் பண்ணுறேன். மேத்து டாட்டு ட்ரங்க். ஓகே, ட்ரங்க் யூஸ் பண்ணோன்னே வி காட் தட் 4 வந்து கிடச்சிருச்சு 10th டிஜிட்டில். பட் ஆனால் இதெல்லாம் விடுங்க, இப்போதைக்கு இதை விடுங்க. இது நம்ம சால்வ் பண்ணோம். ம் நெக்ஸ்ட் 5 ம் கிடச்சிருச்சு, 9 கிடச்சிருச்சு, 6 கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ண வேண்டியது இந்த ஒரு விஷயம் தான். ம் ம் ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இப்போ வந்து இப்போ ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, 4 இருந்தாலும் சரி இல்லை 7 ஓகே, இந்த இடத்துல எடுத்துக்கலாமே. இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதுக்கு இன்பிட்வீனில் ஒரு 5ன்ற ஒரு நம்பர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்து ஒரு யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த 45ன்றப்போ 5 வந்து அவுட்புட்டாக வந்து கொடுத்துருக்கோம். 45ல வந்து யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கிறோம்னா 5 அவுட்புட்டாக கொடுத்துருக்கோம். ஆமா. நெக்ஸ்ட் 9 யா கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஒரே ஒரு நம்பர் இருக்கும்போது இந்த ஒரு நம்பர் அப்படியே தான் கொடுத்துருக்கோம். இங்கே என்னடா ஒரு நம்பர் தான் இருக்கு, யா ஸோ அதுக்கு ஏதாவது எரரா அப்படின்லாம் கிடையாது. ஸோ இதுக்குமே வந்து இந்த ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அப்படின்றது ம் ம் பார்க்கும்போது 5 9 5 தான் கொடுத்துருக்கா. ஆமா. தெரியுதா? 5 9 5. ஸோ அப்படின்றப்போ ம் இந்த சம்திங் நமக்கு ஏதோ அரே கிடைச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதோட யூனிட் டிஜிட் நான் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு கிடைக்கும் 4 கிடைக்கும். அதுக்கப்புறம் 8 கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஓகே இந்த 0 விடுங்க. அதுக்கப்புறம் 4 5 9 அதுக்கப்புறம் இந்த 3 மட்டும் கிடைக்கும். 7 மட்டும் கிடைக்கும். அப்புறம் 6 கிடைக்கும். யா ஸோ அதை யா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டிவைட் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, டிவைட் பண்ணி ஃபர்ஸ்ட் கடைசியில் இருக்க நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்றோம். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு 4 மட்டும் ரிமைனிங் இருந்துச்சா. ஸோ 9 ரிமூவ் ம் பண்றோம். வெறும் 78 மட்டும் ரிமைனிங் இருந்துச்சு. ஸோ யா 5 ரிமூவ் பண்ணோடனே 0 இருந்துச்சு. ஸோ அது பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்கே 4 ரிமூவ் பண்ணுறோம். 54 மட்டும் ரிமைனிங் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். லாஸ்ட்ல இருக்க ஒரு நம்பரை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம பெர்சன்டேஜ் 10 நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து ரிமூவ் பண்ணதை நான் என்ன பண்றேன்னா, அதை வந்து இன்னொரு பெர்சன்டேஜ் 10 போறேன். ஸோ புரியுதா? இங்கே 2 3 விஷயம் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணதில் வந்து லாஸ்ட்ல இருக்க நம்பர் வந்து ரிமூவ் ஆச்சு. பட் ஆனால் அதை யா ட்ரங்கேட் பண்ணி தான் நம்ம ரிமூவ் பண்ணோம். பிகாஸ் பாயிண்ட்ல இருக்கிறத எடுக்கணுன்றதுக்காக. ஸோ ஆமா. ட்ரங்கேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ் 10 போடும்போது திரும்பி அந்த யூனிட் டிஜிட் வந்து கிடைக்கும். ம் ஸோ வி காட் தட். ஸோ 4 8. ஸோ இதோட யூனிட் டிஜிட் சும்மா எழுதிக்கலாமே. என்னன்னா இதையே நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே எழுதிக்கலாம். இதை எடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி நம்ம செக் பண்ணிக்கிறதுக்காக இங்கே போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஐ திங்க் கரெக்டாக இருக்கும். ஸோ இது யூனிட் டிஜிட் இருக்கும்போது 5 9 இந்த 5 ஓகே 4 ஓகே 4 8 4 8 7 ஓகே. ஸோ இந்த 10th டிஜிட் வரும்போது 4 வந்து 10th டிஜிட், 8 வந்து இந்த 10th டிஜிட் ஓகே. இந்த 0ன்றது இந்த 5க்கு முன்னாடி 10th டிஜிட் இல்லவே இல்லை. ஸோ அதனால இது 0 ம் ம் கரெக்டு தான். ஜீரோ அண்ட் வந்து இந்த 4 வந்து இங்கே 4 வந்திருக்கு. அண்ட் இந்த 5 வந்து இந்த 5 அண்ட் இந்த 9 வந்து இந்த 9. யா 3 வந்து 3 7 7 6க்கு 6. 6 ஓகே. ஸோ இதில் வந்து ஆஸ் யூஷுவல் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வெறும் அந்த இது எந்த ஒரு விஷயமே பண்ண தேவையில்ல. பட் ஆனால் 10th யா டிஜிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பெர்சன்டேஜ் 100ன்னு போடும்போது நமக்கு வந்து ஹோலா இது எல்லாமே கிடைச்சிருது. ஐ மீன் ம் ம் லாஸ்ட்ல இருக்க ம் 2 ம் நம்பருமே கிடைச்சிருக்கு. பட் ஆனால் நமக்கு யா தெரிஞ்சது வந்து லாஸ்ட் நம்பர் எடுக்கணும் அப்படின்னா பெர்சன்டேஜ் 10 போட்டால் லாஸ்ட் நம்பர் வரும் அப்படின்றது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஸோ அப்படின்றப்போ ஆமா. நம்ம கடைசியில் இதில் இருக்க எல்லா நம்பர்ல இருந்துமே நம்ம கடைசியில் இருக்க ஒரு நம்பர் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அதுக்காக பண்ணது தான் வந்து இந்த ஒரு இது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஓகே. டிவைட் பண்ணி அந்த ட்ரங்கேட் பண்ணிக்கிறேன். ட்ரங்கேட் பண்ணோடனே எனக்கு வந்து அந்த கடைசியில் இருக்க ஒரு நம்பர் வந்து ரிமூவ் ஆயிடுது. வெறும் அந்த ஐ மீன் பாயிண்ட்ல கிடைக்கும். பாயிண்ட்ல இருந்து ட்ரங்கேட் பண்ணோடனே 4 மட்டும் எனக்கு கிடைக்குது. ஸோ தட் நம்ம யா வந்து இந்த 4 ஆர்எல்ஸ் இந்த 78 மட்டும் நமக்கு கிடைக்கும். ஆர்எல்ஸ் இந்த 54 மட்டும் கிடைக்கும். ஸோ கிடைச்சதுக்கு அப்புறம் இப்போ நமக்கு தெரியும்ல, இந்த 78ல இருந்து லாஸ்ட் அந்த 8 மட்டும் எடுக்கணும்னா பெர்சன்டேஜ் 10 போட்டால் போதும். ஸோ அப்படின்றப்போ அந்த பெர்சன்டேஜ் 10 போடும்போது நமக்கு அந்த விஷயம் கிடைச்சிருது. ம் ஆர்எல்ஸ் இது இன்னுமே யா நம்ம எப்படி சொல்றது, ஸ்ப்ளிட் அப் பண்ணி போகணும். ஒரே லைனில் தான் போடணுமான்னு கேட்டால் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இதை மட்டும் தனியாக ஒரு அரே போட்டு அதுக்கப்புறம் அந்த அரேல இருக்கிறத ஒன்று ஒன்றா நம்ம பெர்சன்டேஜ் 10 வந்து போடலாம். ஆர்எல்ஸ் நம்ம இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஓகே. என்ன போடலாம் அப்படின்னா, ஆம், நம்ம ஒரு வேரியபிள் வந்து ஓகே 10th டிஜிட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த இதை மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இதை ம் மட்டும் நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். லைக் இதை மட்டும் என்னன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து டபுள் டிஜிட்ல வந்து கிடைக்கும். டபுள் டிஜிட்ல வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ எதுவுமே இந்த இடத்துல ஒரு ப்ராக்கெட்
அதுக்கப்புறம் இந்த 10th டிஜிட்டை நான் அப்படி கூட போட்டுக்கலாம். லைக் ஒரு ரீடபிலிட்டிக்கு டக்குன்னு பார்த்தோன்னே யா புரியணும்ல. அந்த வேரியபிள் அங்க போட்டுட்டு அதை மாடுலஸ் பண்ணி அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கடைசியில் இருக்கிற நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம். முன்னாடி இருக்க டபுள் டிஜிட்டோ ஈவன் ட்ரிபிள் டிஜிட்டோ, ஸோ இதுக்கு முன்னாடி எத்தனை டிஜிட்டாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட்ல இருக்க அந்த 4 மட்டும் ரிமூவ் பண்ணுறோம். ரிமைனிங் இருக்கிற அந்த 5574 வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அதுல இருந்து கடைசி நம்பர் ரிமூவ் பண்ணும்போது ஐ மீன் கடைசி நம்பர் நம்ம இந்த மாதிரி பெர்சன்டேஜ் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்றதான் அதோட மீனிங். ஸோ பெர்சன்டேஜ் 100ன்னு போட்டோம்னா லாஸ்ட்டுக்கு 2 நம்பரும் கிடைச்சிரும். ஸோ 2 நம்பர் நமக்கு தேவையே இல்லை. ஸோ அதனால் ஒரு நம்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 8 எடுக்கிறோம். ஸோ அவ்வளோதான் வந்து அதோட கான்செப்ட். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் தான் இது எல்லாமே. ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ட்ரங்கேட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ் 10 போடுறோம். ஸோ இது ஏன் இப்போ சில மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் இந்த மாதிரி பாயிண்ட்ல வந்து இருக்காது. மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா இப்போ நான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சும்மா சொல்கிறேன். ஃபார் இன்ட்னு இருக்கும். இன்ட்ன்றே ஒரு டைப் இருக்கும். இன்ட்ன்ற ஒரு டைப் இருக்கும். அரல்ஸ் இது இன்ட் நம்பர்னு அப்படி போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து ஓகே நம்ம இந்த இடத்துல நான் கன்வெர்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல லெட்டுக்கு பதிலாக இப்போ இன்ட் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். இன்ட் போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிவைட் ஆச்சு தெரியுமா? ஒரு எக்ஸாம்பிள் 45 எடுத்துக்கிறேன். 45 வந்து இங்கே டிவைட் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைச்சது? 45 வந்து 4.5ன்னு கிடைச்சதா? 4.5 அப்படின்னு சொல்லி கிடைச்சதா? பட் ஆனால் இது 4.5ன்னு கிடைச்சிருக்காது. அது எப்படி ஆக்சுவலி 4.5 தான் கிடைச்சிருக்கும். பட் ஆனால் இது இங்கே ஸ்டோர் ஆகுச்சு தெரியுமா? 10th டிஜிட்டில் போய் ஸ்டோர் ஆச்சுல. இன்கேஸ் இந்த ட்ரங்கேட் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த ட்ரங்கேட் வந்து இப்போ இல்லவே இல்லை. ஓகேவா? ஸோ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இந்த ஒரு லைன் மட்டும் தான் நம்ம போடுவோம். ஸோ போடும்போது என்னன்னா 4.5 வந்து இந்த 10th டிஜிட்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்ட் இருக்குல்ல. இன்ட் அப்படின்னா என்னது? நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம் 0லேருந்து சம்திங் 9 வரைக்கும். 0லேருந்து 9னா சம்திங் ஏதோ ஹோல் நம்பர் வச்சுக்கலாம். பாயிண்ட் இல்லாத சம்திங் ஒரு நம்பர் தான் இன்ட் அப்படின்றது. ஓகே, ஸோ அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து 4.5 வந்து 4 அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணியிருக்கும். பட் நம்ம இங்கே லெட்டுன்னு யூஸ் பண்ணிருக்கிறது வந்து லெட்டு வந்து நம்ம முன்னாடியே சொன்னேன். லெட்டுனா என்னன்னா இன்டீஜர் வந்து 0லேருந்து 9 வரைக்குமே எடுத்துக்கும். அண்ட் வந்து இப்போ ஈவன் பாயிண்ட் 9 பாயிண்ட் சம்திங் அப்படி இருந்தாலுமே அது எடுத்துக்கும். ஸோ அப்படி அப்புறம் வந்து பிக் இன்ட் இருந்தாலுமே நம்ம எடுத்துக்கும். பிக் இன்ட்ல நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா, சம்திங் ஏதோ நம்பர் கொடுத்துட்டு என்ன போட்டோம். ஸோ இந்த மாதிரி போட்டால் எல்லாத்தையும் வந்து இது ஸ்டோர் பண்ணிக்கும். அதனால தான் வந்து நம்ம இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது கன்வெர்ட் பண்ணல. அப்போ தான் நம்ம மேனுவலாக போயிட்டு என்ன சொல்கிறோன்னா, நீ வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி மேத் டாட் ட்ரங்க்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுக்கோ. சாரி ட்ரங்க்னு சொல்லிட்டு போட்டிருப்பீங்கன்னா அது பாயிண்ட் வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகும். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ரிமூவ் பண்ணாது. ஏன்னா இன்டீஜர்னு ஒன்று கிடையாது அப்படின்றனால. ஓகே, ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட். ஓகே, சரி இது இருந்துட்டு போகுது. ஓகே, ஸோ அவ்வளோதானா? ஓகே, இந்த கொஸ்டின் முடிஞ்ச நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண இது வந்து கிடச்சிருச்சு. ஐ திங்க் ஸோ. யா டிஜிட்டோட யாரா இது எங்கே நான் ஏதோ போட்டிருக்கேன். 3 டிஜிட். சாரி இது வந்து கிடையாது. ஓகே, இது வந்து அவுட்புட்டா? ஓகே ஃபைன்.